வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து பேச வரும். போன எபிசோட்ல வந்துட்டு ஹீரோயின் வந்து ஃபீட் பண்ணியிருப்பாள் பிஸ்கெட். ஸோ அதை பத்தி தான் வந்துட்டு கிளியரா சொல்றதுக்கு வருவான். ஹீரோ வந்து முகம் கொடுத்தே பேச மாட்டான். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஓரா வந்திருப்பா. ஓரா ஏதோ ஃபைல் எடுத்துட்டு வந்து அண்ணன்ட்ட பேசுற போது இவன் என்ன பண்ணுவானா, ஓரா கிட்டே பேசுவான். ஓரா வந்துட்டு கண்டுக்க மாட்டான். அவங்க அண்ணன் கிட்ட மட்டும் நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபைலை மட்டும் கொடுத்துட்டு போவாளா. அப்போ வீக் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். என்னடா நம்ம யாருமே வந்துட்டு பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு தோணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நின்று பாப்பா, 2 பேரும் யாருமே பேச மாட்டாங்கன்னா அவன் எழுந்து போயிடுவான். ஓராக்கு ஒரு மாதிரி மறப்பாவே தான் பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை வந்துட்டு ஹீரோ வந்து பெருசா பேசியிருக்க மாட்டான்னு அவளும் வந்து அல்டமேட்டிக்கு தான் உட்காந்துட்டு இருப்பாள். கட்டாவி என்ன பண்ணுவானா, அங்கேருந்து வெளியே வந்துட்டு பாரு, நான் உண்மையிலே ஃப்ராங்கா சொல்றேன், ஓராவும் என்னை வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணி வச்சிருக்கா. பார்த்தல ஓரா எப்படி நடந்துக்கான்னு, இதுக்கு தான் எனக்கு ஓரா பிடிக்க மாட்டேங்குது. எப்பவுமே நான் அவரோட கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்து சொல்லுவான். அப்ப என்ன சொல்றான்னா, ஓரா எப்பவுமே நான் அடிக்கதான் வச்சுக்கிறேன், அதனாலதான் எனக்கு ஓரா கிட்ட வந்துட்டு சில விஷயம் பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருப்பானா. அதனாலதான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி பேசுவானா. ஹீரோ வந்துட்டு என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் கையை விடுங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த எல்லா கான்வர்சேஷனுமே வந்துட்டு பின்னாடி வந்துட்டு மேனேஜர் லைட் வந்து கேட்டுருவா. கேட்டு முன்னாடி வருவா. ஓ, இந்த மாதிரி வேற நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு முன்னாடி வருவா. இது ஆஃபீஸ் பா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க இஷ்டத்துக்கு லவ் பேர்ட்ஸை வந்துட்டு பறக்க விட்டுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே இது வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டா. இப்போ வீக் வந்துட்டு ஹீரோயின் மேல வந்துட்டு ஒரு பாசம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா. உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இவன் ஏன் அப்படி நம்மள ஏதாவது பிரச்சனையை மாட்டி விட்டுறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு கையை உதறிட்டு நவுந்துருவா. இந்த மாதிரி அப்பப்ப நம்மள இந்த மாதிரி ஆக்கிடுறான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். வீக் என்னன்னா ஓராக்கிட்ட இவ சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமா இருக்கும். ஆனா அவ அது பண்ண மாட்டா. அவ பண்ணாலா இல்ல வந்துட்டு நாம் பண்ணாலும் தெரியல. ஜிம் ஃபுல்லா ஒரு நோட்டீஸ் இருக்கும். ஹீரோனை போய் தப்பா வந்துட்டு எழுதி வச்சு நோட்டீஸ் அங்கங்க ஒட்டி இருப்பாங்க. உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அங்க ஒரு ட்ரைனர் ஒருத்தர் இருப்பான, அவங்களோட பள்ளி கூட பயப்படுவான் பாத்தீங்களா, அவனும் இங்கதான் இருப்பான். அவன் வந்துட்டு இந்த நோட்டீஸை படிச்சுட்டு அவனுக்கு ஹீரோயின்னா ரொம்ப பிடிக்கும், அவன் ஃப்ரெண்டா நல்லா பிடிக்கும். உடனே இந்த பாரு, உன்னை பத்தி யாரும் தப்பா எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர், அவன் கண்ணில் படுற பேப்பர் எல்லாமே கிழிச்சு போட்டு வருவான். பாத்தீங்கன்னா அங்க ரூம்லாம் இருக்கும். அந்த செல்ஃப் ஃபுல்லாவே நிறைய பேர் வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க. அப்பா டென்ஷன், யாரு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு ஹராஸ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோக்கும் அந்த நோட்டீஸ் போயிருக்கும். ஸோ ஹீரோ வந்துட்டு கேட்பான், மேனேஜர் அடி வச்சு கேட்பா, இது என்ன நடக்குது, ஜிம்ல யார் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் யார் ஒட்டினான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவனே வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சிசிடிவி கேமரா எடுத்துட்டு வாங்கும் போது அது ஆல்ரெடி புரோக்கன் ஆயிருக்கு, அது வந்து கொஞ்சம் நாளாவே ஒர்க் ஆகல அப்படின்னு அவ அதுக்கு சொல்வாளா. உடனே உனக்கு கோவம் வந்துடும். என்ன நீ வந்துட்டு ஒரு மேனேஜர் அடியா இருந்துட்டு இந்த ஒர்க்லாம் நீ பார்க்க மாட்டா, நீ தானே மேனேஜ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி திட்டுவான். ஆமா சார், நான் வந்து இதை பார்க்கணும், பட் வந்துட்டு கொஞ்சம் நாளாவே வந்துட்டு சிஸ்டம்லாம் ஒர்க் ஆகல, கொஞ்சம் டவுனா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோக்கா கடுப்பா இருக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஹீரோயின் யாருன்னு தெரியுங்களா, என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவான். இந்த மாதிரி அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை இங்க இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு டெஸ்க்லேயே போட்டு அடிப்பான். எனக்கு தெரிஞ்சாகணும், யார் இந்த மாதிரி பண்ணா எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா ஸ்ட்ரைட்டா போய் நம்மகிட்ட போய் பேசுவான். நம்ம வந்துட்டு நானும் அது பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் பண்ணிருக்காங்க, ஆனா யாருன்னு தெரியல. ஆனா இவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறானா, அது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை வந்துட்டு டிப்பு பண்ணிருப்பாளோ அப்படின்னு அவன் மேல வந்துட்டு ஒரு சந்தேகம் வருது. 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மேனேஜர் அடி சொல்லவும், ஆமா நீ மட்டும் என்ன பண்ற, உனக்கும் ஹீரோ வேணும்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா ஹீரோ உனக்கு இல்லை. 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மா இருக்காங்களோ, அவங்க வந்து ஹீரோ வீட்டுக்கே வந்துடுறாங்க. 2 பேருமே வரான், அவங்க பாய் ஃப்ரெண்டையும் அழைச்சிட்டு வராங்க. வெளியே வந்து பார்த்துட்டு, பாரு இந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கு, சா வந்து ரொம்ப லக்கி, இந்த வீட்டுல தான் வாழ்றாளான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்ப கண்டிப்பா வந்துட்டு காசு வாங்கிட்டு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு காசுக்காக தான் வந்திருக்காங்க. அங்க இருக்க வேலைக்காரங்க வந்துட்டு யாரு நீங்கும் போது, நான் வந்து ஹீரோட மதர் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வேலைக்கார பொண்ணு போய் உள்ளார சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோனிக்கோ நியூஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி எங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லும் போது, அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க, ஏதாச்சும் பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்காங்களோன்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே கொஞ்சம் பயமா இருக்கு. என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அதுக்குள்ள மேல இவங்க பேசிட்டு கீழே வரத்துக்குள்ள அவங்க உள்ளார வந்துடுறாங்க. வந்து எதுக்கு நீங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அம்மாக்கு ஆல்ரெடி வந்து ஹீரோயின் பிடிக்காது. இப்போ ஹீரோயின் அம்மா வந்துட்டு அவங்க வரதும் பிடிக்காது தானே, எதுக்கு நீங்க இந்த வீட்டுக்கு வரீங்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணம் உங்க பையன் பண்ணா அதுக்கு நீங்க டவுரியே தரல, எனக்கு டவுரி காசு வேணும்னு சொல்லிட்டு அப்ப கூட அவங்க காசு தான் கேட்க வராங்க. இவங்க பேசிக்காவே அந்த மாதிரி டைப்பு தானே. சோ வந்துட்டு காசு கேட்கறாங்க. உடனே வந்துட்டு ஹீரோட அம்மா சொல்றாங்க, எதுக்கு நான் வந்துட்டு காசு தரணும், உன் பொண்ணை கல்யாணம் பண்ணது எனக்கு சுத்தமாவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஆர்குமெண்ட் வருது. 2 பேரும் மாத்தி திட்டிட்டு இருக்காங்க. இப்ப வேலைக்காரங்க இருக்காங்களா, இவங்க தரைக்குறைவா பேசுறாங்க. அது வந்துட்டு ஹீரோ அம்மாக்கு பேச தெரியல. சோ என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ அம்மா வந்துட்டு அவங்க வீட்டுல வேலை பக்கங்களை விட்டு நீங்க பேசுங்க, அப்ப அந்த லாங்குவேஜ் எனக்கு தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு பேச சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கிராண்ட் பக்கம் வந்துடும். என்ன இருக்குது, வீடா இல்ல கெட்ட வார்த்தை பேசுற இடமான்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டுவாரு. யார் மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் ஹீரோட அம்மான்னு சொல்லுவாங்க. பின்னாடி கேஜி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி
இவரையும் வந்துட்டு தரக்குறைவா ஒரு மாதிரி பேசுவான். ஓல்டு மேன் எங்க அவனோட பேரான்னு சொல்லிட்டு ஒழுங்கா வர சொல்லி எங்களுக்கு டவுரி கொடுத்தீங்களா, நாங்க அவனை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு அவருக்குமே ஒரு மரியாதை இல்லாம பேசுவாங்க. அது இவருக்கு வந்து கோவம் வந்துடும்ல, நீ என்ன மரியாதை பேச மாட்டியா, அவங்க எக்ஸ்பெக்ட் இல்லைன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி துரத்த ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஹீரோ தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிருவாங்க ஹீரோவும் ஹீரோயின். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாருங்க இது எங்க ஃபேக் மேரேஜ் தெரியும், நீ 2 மில்லியன் தரேன்னு சொல்லியிருக்க, இப்போ ஒழுங்கா நீ வந்து 2 மில்லியன் தரல அப்படின்னா நீ ஃபேக்கா கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல சொல்லி விட்டுருவேன் அப்படின்னு நீங்க மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோக்கா செமையா காண்டாயிட்டு இருக்கு. நாங்க வந்துட்டு சொல்லிடுவோம், ஒழுங்கு மாதிரி எங்க டவுரி அமௌண்ட் வேணும், எனக்கு ஒரு 2 மில்லியன் டவுரியா எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டா இதை வந்துட்டு வேலைக்காரங்க ஒட்டி கேட்டுட்டு அப்படியே போயிட்டு ஹீரோயின் அம்மாட்ட வந்து சொல்லுவாங்க. ஹீரோ அம்மாட்ட வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபேக் மேரேஜ் அதெல்லாம் காலை இல்லாது, 2 மில்லியன் கேட்கறாங்க அப்படின்னு காசு மட்டும் தான் விழுவும். உடனே ஹீரோ அம்மா வந்துட்டு, பாரு என் பையன் என்ன பண்ணிருக்கான் பாரு, ஒரு சரியா ஸ்லம் ஏரியால இருந்து ஒரு படம் கல்யாணம் பண்ணி வந்திருக்கான் பாரு, அந்த ஃபேமிலி எல்லாம் எவ்வளவு லோக்கலா இருக்காங்க பாரு சொல்லிட்டு இவங்க கோவப்படுறாங்க, என் பையன் அப்படி இருக்கான் அப்படின்ட்டு கல்ல அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இங்க வந்து கேக்குறாங்க, நீ குடுக்கல அப்படின்னா உங்க வீட்டுல போயிட்டு நீ ஃபேக்கா மேரேஜ் பண்ணிருக்காங்கிறத நான் சொல்லி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பாங்களா. ஹீரோக்கும் செம காண்டாயிடும். ஹீரோ வந்துட்டு அப்படியா சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, போய் சொன்னா சொல்லிக்கோங்க, நான் வந்து நீங்க பயமுறுத்துக்கலாம் நான் வந்துட்டு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிளாக்மெயிலா, நான் ஒரு காசும் தர முடியாது, அப்படி கொடுத்தாலும் நான் ஹீரோயின் கிட்ட தான் கொடுப்பேன், உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நீங்க பிளாக்மெயில் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, நீங்க போய் சொல்றதா சொல்லிக்கோங்கன்னு சொல்லி தன்னாவட்டா பேசுவானா. அப்ப இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு இப்படி சொல்லிட்டாரு. நம்ம இதான் ஒரு கட்டமா வந்துட்டு சொல்லலான்னு பார்த்தோம், இப்படி வந்துட்டு ஓகே சொல்லிக்கோங்கிறாங்களே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி சாவை நாங்க அழைச்சிட்டு போறோம், நாங்க வந்துட்டு நீ பணம் கொடுத்தா மட்டும் தான் நீ சாவை வந்து திருப்பி அழைச்சிக்க முடியும், ஒய்ஃப் அழைச்சிட்டு போறோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அழைச்சிட்டு போறோம். ஹீரோயின் வந்து ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்கறா. பரவாயில்ல நாங்க அழைச்சிட்டு போறோம்னு சொல்லிட்டு பிடிச்சி அழைச்சிட்டு போறாங்க. அப்ப கரெக்டா அவங்க அம்மா வந்துட்டு, போ உன் பொண்ணை அழைச்சிட்டு போறியா, அழைச்சிட்டு போ, ரொம்ப சந்தோஷம், தயவு செய்து திருப்பி அமுச்சே விட்டுறாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திருப்பி எங்க 2 பேருக்கு வாக்குவாதம் ஆகும். இந்த பாரு நீ வந்து பே பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பாங்க. டவுரி 2 பேரையும் பிடிச்சி அந்த ஒர்க் பண்ற லேடியும் தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்களா ஹீரோ அம்மா. சோ ஹீரோ அம்மா பிடிச்சி இவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேருக்கும் கை தர நடந்துரும். ஹீரோவும் சரி ஒரு பக்கம் ஹீரோயினை போய் தடுப்பாங்க, தடுத்து பிரிச்சு விட்டுவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி லேடி எல்லாம் வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹீரோயின் வந்து தரத்தன்னு அழைச்சிட்டு வந்துருவாங்க. ஹீரோவா பின்னாடி வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவான், இங்க பாரு ஒழுங்கு மேலதான் இவரை விட்டுட்டு போன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து இழுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு, நான் வரல நான் ஹீரோ கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப விட மாட்டாங்க, இல்ல நீ காசு கொடுத்தா மட்டும் தான் அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு இவனை போட்டு தள்ளி விட்டு ஹீரோ தள்ளி விட்டுட்டு அவங்க அழைச்சிட்டு போயிடுவாங்க. அழைச்சிட்டு போயிட்டு ஹீரோட்ட வந்து ஹீரோயினை காட்டவே மாட்டாங்க. ஹீரோக்கா ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருக்குல்ல, ஸோ அவன் தான் பார்க்க போகும்போது நம்ம வந்துட்டு ரொம்ப க்ளோஸா வந்து பேசிட்டு இருப்பான். நான் கேள்விப்பட்டேன் வீட்டுல உள்ள பிரச்சனையாமன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஆறுதலா பேசுற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து நெருங்க வருவா. ஹீரோ என்ன பண்ணுவான், கையை உதறி விடுவான். இத்தனை நாளா அவன் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது, நம்ம கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணி தானே இருப்பான். இப்படி உதறி விடுறது வந்துட்டு இவளுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். இவளுக்கு அப்படியே ஃபேஸ் ஒரே மாறுது. போ நீ போய் உன் ஒர்க்கை பாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அழைச்சிட்டு வந்து இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு ரோப்ல கட்டி வச்சுட்டு, நீங்க இருந்து போக கூடாது, உனக்கு பசிச்சு நீ குளிக்கணும் அப்படின்னா மட்டும் நான் அலோ பண்ணுவோம், மத்தபடி நீ இப்படிதான் கட்டி தான் இருக்கணும், நான் அவங்க வந்து சாப்பாடு தருவோம், எப்போ வந்து ஹீரோ உனக்கு காசு கொடுத்து அழைச்சிட்டு போறானோ அது வரைக்கும் நீ இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பொண்ணையும் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் தான் அழுக்குவா, ஏமா அப்படிலாம் பண்றீங்க, உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. நான் எனக்கு உனக்கு பிடிக்கும் நான் பிடிக்காதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனா வந்துட்டு உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன், அதுக்கு எனக்கு காசு தேவைப்படுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசு வந்தா மட்டும் தான் சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஜிம்ல வந்துட்டு இந்த கேட் ட்ரைனர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு நல்ல ஃப்ரெண்ட் அவர் மட்டும் தான். அவர் வந்துட்டு எங்க ஹீரோயின் உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோயின் எங்க போயிருக்கா என்ன பண்ணானு இவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஹீரோயின் வந்து கட்டி போட்டிருப்பாங்க, வந்து சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ் என்ன விடுங்கன்னு சொல்லும் போது ஆனா விடவே மாட்டாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த ட்ரெயின் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோ பார்த்துட்டு ரெண்டு சார் ஹீரோயின் எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி கேட்க வரும்போது கரெக்டா நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வெளியே போற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அழைச்சிட்டு போயிடுவா. அப்ப போய் வாழ்ந்துட்டு இருப்பாளா. அப்ப வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க பாரு எப்ப பார்த்தாலும் கத்திட்டு இருக்காத அழுதுட்டு இருக்காத, நாங்க கொடுத்ததை சாப்பிட்டு ஒழுங்காரு, அவனுக்கு மேல அக்கறை தான் அவன் வந்து அழைக்க வந்திருப்பானு, அவன் ஏன் வரல பாத்துக்கோ, அவன் ஜஸ்ட் உன்னை யூஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டு போவாங்க. ஆனா ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஹீரோ பத்தி தெரியும்ல, சோ என்ன பண்றானோ இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் வந்துட்டு எங்கதான் ஹீரோயின் போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பாரு. இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, டைம் கிடைக்கிறப்பெல்லாம் தான் ஒய்ஃப் கிட்ட வந்து நான் பண்ணது வந்துட்டு தப்பு தான், நீ தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன், நான் அந்த மாதிரி பண்ணிட கூடாது, நான் ஹீரோயின்ட்ட வந்து அளவுக்கு சாஃப்டா பேசிடக்கூடாது, ப்ளீஸ் என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு எப்படியோ வந்துட்டு கெஞ்சி கிண்டல் பண்ணி அப்புறம் வந்துட்டு எப்படியோ பேசி வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்து ஒய்ஃப் வந்து சமாதானப்படுத்துறேன். பட் இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த கோவம் மட்டும் இருக்குது இப்போதைக்கு. ஆனா பேசி வைக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அவங்க கண்ணால பார்த்ததெல்லாம் எங்களால டக்குன்னு நம்பவும் முடியல, இல்ல நடக்காது அப்படின்ட்டு அந்த பக்கமும் நம்ப முடியல, ஒரு ஸ்டாண்ட்ல அவங்களால இருக்க முடியல. இருந்தாலுமே இவன் மேல ஒரு டவுட் இருந்துகிட்டு தான் இருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ரோட்டு கடை போட்டிருப்பாங்களா, அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. என்ன எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுல இருந்து ஒரு மாதிரி வியர்டான ஒரு சவுண்ட் வந்து கேட்டுட்டே இருக்கு,
யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்காளா வந்திருக்காளா வாய்ஸ் மாதிரி கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்க வருவாங்களா. அப்பெல்லாம் அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினுக்கு வந்துட்டு ஐயோ ஆன்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக கத்துறதுக்காக போவா. கரெக்டா என்ன பண்ணுவானா இந்த ஜே இருக்கானா அவன் என்ன பண்ணுவான் டக்குன்னு வாயை வந்துட்டு பொத்திடுவான். ஹீரோயினால அதுக்கப்புறம் சத்தம் போட முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான் ட்ரிங்க்ஸ் பண்ண போறது. ஹீரோயின் இல்லாம ஒரு மாதிரி தனிமையா ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன்டா இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோ வந்து எதுவுமே பெருசா வந்து பேச்சு கொடுக்க மாட்டான். டக்குன்னு ரூமுக்கு போயிடுவான். இந்த பையன் ஏன் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கோவமா இருப்பாங்க. ஹீரோக்கா நம்ம அம்மா பேச வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் போய் ஒரு லோக்கல் கிளாஸ்ல ஒரு பொண்ணு வந்து செலக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தரக்குறவா பேசியிருப்பாங்களா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருப்பான். இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் நம்பவே இருக்கும். பேசாம ஹீரோயினை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண கார் எடுத்து வந்துட்டு இருப்பான். இங்க பாத்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் நல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணுவான்னா மட்டையே படுத்து இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம குளிச்சுட்டு புலம்புறதுனா காலை விடுமா. சரி அவன் குளிச்சிருக்கான் போல சொல்லிட்டு காலை வந்து செயின் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட தான் கீ இருக்கும். அவன் குடிச்சிட்டு மட்டையா இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு எப்படியாச்சும் அந்த கீ எடுத்துடணும்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு போய் அந்த கீயை எடுத்துருவா. எடுத்து என்ன பண்ணா காலில் இருக்க லாக் வந்து ஓப்பன் பண்ணிட்டு வெளியே ஓடி வருவா. டக்குன்னு வீட்டு கதை திறந்தனமே தங்கச்சி வந்துருவான். தங்கச்சி பார்த்து நல்ல வேலை வந்தேன் நீ காப்பாத்துன்னு சொல்லும் போது தங்கச்சி வந்து கத்தி வந்துட்டு சத்தம் போடுவான். அக்கா தவிச்சு போறான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயின் கதுவும் சாக்கு ஏன்னா தங்கச்சியுமே ஹெல்ப் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு கட்ட போதுல இந்த என்ன பண்ணுவோம் டக்குனு ஹீரோயின் வாயை போத்தி திருப்பி ரூம்குள்ளேயே அடிச்சுட்டு போயிடுவான். ஹீரோயின் வந்துட்டு அழுகுவா. ஏன் தங்கச்சி கூட இப்படி பண்றா அப்படின்ட்டு. ஏன்னா தங்கச்சி என்ன பண்ணானா இவங்க அம்மா கூட ஜாயின் பண்ணிக்கிட்டான். பணம் வந்தா உனக்கு கொஞ்சம் பணம் தரேன்னு சொல்லியிருப்பாங்களா. இவளும் கொஞ்சம் தன்னை விட்டானே தானே யாரு எப்படி கட்டா என்ன அப்படிதானே இருப்பா. சோ வந்து தங்கச்சி இப்படி இருக்காளே அம்மா பக்கம் சாஞ்சிட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அழுதுட்டு இருப்பா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பாக்கிறதுக்கு வீடு வரைக்கும் வந்துருவான். வெளியே வந்துட்டு ஆடணும் இது பண்ணுவான். ஹீரோயின் மட்டும் வெளியே வர மாட்டாளா. சோ ஹீரோக்கு என்ன தோணும்னா ஹீரோயினை தான் உன்னிட்ட வெளியே வர மாட்டேங்கிறா போல அப்படின்னு. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணுவானா இந்த மாதிரி ஹீரோ வந்திருக்கான் ப்ளீஸ் என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போ பாப்பா. கையில எல்லாம் வந்துட்டு கட்டி வச்சிருக்காங்க காலெல்லாம். அவங்க வந்து அடிச்சுட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கா அவன் வந்து காசு கொடுத்தா மட்டும் தான் நீ போகணும் இல்லைன்னா நீ போவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட. இந்த பாருங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க நீ கம்ப்ளைண்ட் பண்ணிடுவியா சோ நீ போலீஸ் எல்லாம் கூப்பிடுவியான்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின்கா என்ன பண்ணே தெரியாது அப்படியே படுத்திருப்பான். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவானா சாப்பாடு கொடுக்க வருவான். அப்ப அவங்க கையில வந்துட்டு போன் இருக்கும். அவன் என்ன பண்ணுவானா இந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுப்பானா. ஹீரோயின் வந்துட்டு சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் நான் இதை வந்துட்டு தப்பிச்சு போக வந்து ட்ரை பண்ணிட்டேன் சாரி என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நல்ல மாதிரி என்ன பண்ணுவானா பேச ஆரம்பிச்சிருவாளா. இவனுக்கு நல்ல மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னே இவன் வந்துட்டு என்னது நீ வந்து மன்னிப்பு கேட்கறியா ஆமா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ற மாதிரி போவா. இவனுக்கா எப்படா ஹீரோயின் வந்து நம்ம கிட்டக்கு வருவா அப்படின்னு ஒரு ஏக்கம் தானே. இவன் வந்து ஹக் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே பேபி அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுப்பான். இந்த மொபைல் நினைச்சு கூட பாக்கலையேன்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு இருப்பான். கட்டாக என்ன பண்ணுவான் பேசிக்கிட்டு அவங்க கிட்ட ஜோப்ல வந்து மொபைல் இருக்கும் அது வந்து டக்குன்னு எடுத்துருவான். அவன் வந்துட்டு சரி நீ ரொம்ப நல்ல பொண்ணு தானே சரி வெயிட் பண்ணு அந்த சாப்பிடு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்துட்டு அவங்க அம்மா கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இவ வேற ஒருத்தி உங்ககிட்ட க்ளோஸா பேசினாதான் கூப்பிட்டுருவான்னு சொல்லிட்டு இரு நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போவானா. அதுக்குள்ள இவன் என்ன பண்ணுவானா கரெக்டா வந்து போன் பண்ண ஆரம்பிச்சிருவான். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜிம்ல வந்துட்டு ஒரு கே பையன் இருப்பான்னு சோ அவனுக்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி என் வீட்டுல தான் வச்சிருக்காங்க என் வீடு இங்கதான் இருக்கு ப்ளீஸ் என்ன பேச வந்து காப்பாத்து நீ வந்து போலீஸ் ஆபீசர் மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவதான் ஐடியா கொடுத்து விடுவா. சரின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி வந்துட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணுவானா போனை பேசிட்டு அப்படியே அந்த இடத்துல பாத்துட்டே போட்டு டக்குன்னு தூங்கிடுவான். இவன் என்ன பண்ணுவானா அவங்க அம்மாட்ட பேசிட்டு ரூம்குள்ள வருவான் ஹீரோயின்ட்ட பேசுறதுக்காக. அப்ப வந்து ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாள நீ தூங்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு வரும்போது காலை தட்டு போடும். ஐயோ போன் இங்க விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு அவன் கேஷுவலா போயிடுவான். இங்க பாத்தீங்கன்னா அந்த கே பையனுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அப்படியே பயந்துட்டே வருவான். நம்ம இப்படிதான் நடிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு பொண்ணுக்காக நம்ம நடிக்கணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா வந்து டோரை வந்து நாக் பண்ணுவான். இவன் தான் வந்து ஓப்பன் பண்ணுவானா பாய் ஃப்ரெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவான். ஏன்னா யாரு நீங்க போது நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே வந்திருக்கேன் இங்க ட்ரக் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சோ நாங்க வீடை ஃபுல்லா வந்துட்டு சோதனை போடணும் அப்படின்னு சொல்லுவானா. என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க பாருங்க நான் வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கணும் ஒரு பேப்பரை காட்டுவான். அந்த பேப்பர் கூட இவன் நல்லா பார்க்க விட மாட்டான் டக்குன்னு வந்துட்டு எடுத்துருவான். நான் உங்க வீடை வந்துட்டு ஃபுல்லா சோதனை போடணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துருவான். அந்த ரூமை தர இந்த ரூமை தரன்னு ஒவ்வொரு ரூமா திறக்க சொல்லுவாங்களா. இப்ப கட்டகிரி வந்துட்டு கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஏன் இந்த பொண்ணு கட்டி போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அவ வந்து கொஞ்சம் சரியில்லாத கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. எனக்கு நம்புற மாதிரி தெரியல அந்த பொண்ணோட செயினை வந்துட்டு அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவானா. இல்ல வேண்டாம் அவங்க எங்கேயாச்சும் ஓடி போயிடுவாங்குவாங்க அதுக்கு நான் கேரண்டி எனக்கு ஏதோ அந்த பொண்ணுக்கு நீங்க போதை கொடுத்துருக்கீங்கன்னு தோணுது அது உங்க பொண்ணு இல்லைன்னு கூட தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க ஆஃபீஸர் போலீஸர்னு சொல்லும் போது உடனே வந்துட்டு கேட்பானது போலீஸ் ஆஃபீஸரா உனக்கு எப்படி தெரியும் இவர் போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்பாங்களா. அதுக்கு இவங்கதான் உடையெல்லாம் பார்த்தா தெரியுது ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஹீரோயின் வந்துட்டு அப்படி மழுப்பிடுவா. அதுக்கப்புறம் நான் செக் பண்ணும் ஹீரோயின் தண்ணி அழைச்சிட்டு போயிட்டு என்கிட்ட ஒரு மிஷின் இருக்கு அதுல வந்துட்டு ஹீரோயின் ஊதுனதான் தெரியும்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவானா. உடனே வந்துட்டு வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வாங்கும் போது இல்ல என்னோட இதுலதான் கார்லயே பைக்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே அழைச்சிட்டு வந்துருவான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடியே ஓடி வருவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க டக்குனு அங்க போயிட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு கிளம்பலாங்கும் போது
உடனே வந்துட்டு எதுக்கு எங்க அழைச்சிட்டு போறீங்க மாதிரி விசாரணை வந்துட்டு வெளியே வச்சு தான் அழைச்சிட்டு போகணும், வெளியே எங்க ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அழைச்சிட்டு போ பாப்பா. கரெக்டா இவனுக்கு பள்ளினா பிரச்சனை இல்லை, சோ இவன் பைக் கிட்ட பள்ளிக்கும் பள்ளியை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். இவன் இப்படி பள்ளியை பத்தி கத்தணுமே எல்லாருக்கும் டவுட் வந்துடும், போலீஸ் ஆஃபீஸர் போய் பள்ளியை பார்த்து கத்து வரான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி டவுட் பார்ப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து சீக்கிரம் வண்டி எடுன்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்லி கூப்பிடுவாளாம். உனது பேரை சொல்லி கூப்பிடுறா, அப்ப தெரிஞ்சவங்க தானே சொல்லிட்டு இவங்க பைக்கை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போயிடுவாங்க. பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பான். அதுக்குள்ள அவங்க எப்படியோ வந்துட்டு பூந்து போயிடுவாங்க. கரெக்டா ஹீரோ வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுவாங்க. இவன் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஹீரோ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஹீரோ அங்கேயே வந்து பார்ப்பான். நம்ம ஹீரோனை பார்த்தாலுமே வந்து சான்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணி ரெண்டு பேருமே வந்துட்டு ஹாப்பி ஆயிடுவாங்க. ஏன்னா ஹீரோ வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பான், ஹீரோயின் வீட்டுக்கு போயிருப்பான். ஆனா அவங்க வீட்டுல வந்து விட்டுருக்க மாட்டாங்க, உள்ளாரும் விட்டுருக்க மாட்டாங்க. ஹீரோவா வந்துட்டு இந்த மாதிரி கடத்தி இந்த மாதிரி செயின் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஹீரோக்கு தெரியாதுல்ல. சோ ஹீரோ வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே போயிடுவான், கிளம்பி போயிருப்பான். இதான் நடந்திருக்கும். அவனும் மிஸ் பண்ணியிருப்பான். டக்குன்னு ஹீரோனை ஹக் பண்ணிட்டு என்ன பண்ணுவானா வீட்டுக்கு அழைச்சிட்டு போவான். ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு பிரிஞ்ச ஒரு ஃபீலிங்ஸ் மட்டும் இருக்கும். ஆனா லவ்வா என்னன்ட்டு எங்க ரெண்டு பேருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஹீரோயின் கூட ஓரளவுக்கு க்ரஷ் வச்சிருக்கா, ஆனா ஹீரோ வந்து பெருசா எதுவுமே வெளியே காட்டிக்கல. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச மாதிரி ஹீரோயின் வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா ஒரு ஆளை ரெடி பண்ணி ஹீரோயின் மேல வந்துட்டு ஆசிட் அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவான் நம்ம. அதே மாதிரி அவன் என்ன பண்ணுவானா ஜிம்குள்ளேயே வந்துட்டு ஹீரோயின் மேல ஆசிட் அடிக்க போவான். ஹீரோயின் வந்து எதார்த்தமா இவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் நவுந்திருப்பா. இந்த ஆசிட் வந்து கீழே ஊத்திரும். கீழே ஊத்தினாலும் தரைய ஃபுல்லாவே இந்த ஆசிட் வந்துட்டு ஒரு பொங்குமா. இந்த பாத்திரம் எல்லாமே ஷாக் ஆயிடுவாங்க, என்ன ஆசிடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் போயிடும்ல. சோ நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்த மாதிரி இருப்பா. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோவை திட்டுவா, கண்டிப்பா இது வந்துட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாராச்சும் ஒருத்தருக்கு தான் பண்ணியிருப்பாங்க, என் லைஃப் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கோவப்பட்டு பேசுவாள். ஹீரோ வந்து சொல்றான், கண்டிப்பா வந்துட்டு இதை நம்மவும் சரி இந்த மேனேஜர் இந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க, நான் வந்துட்டு விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு ஹீரோ வந்துட்டு கேஷுவலா தான் சொல்றான். ஆனா ஹீரோனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு யாரும் நெருங்க மாட்டாங்க, நான் இதுக்கப்புறம் நீ சேஃபா ஃபீல் பண்ணுவ, யாராலும் உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து கேக்குறாங்க, உனக்கு யார் வந்துட்டு சந்தேகம் அதிகமா இருக்குங்கும் போது எனக்கு ரெண்டு பேர் மேலதான், ஒரு நம்ம மேல இன்னொரு மேனேஜர் ரெட்டி மேல அப்படின்னு சொல்றா. சரி நானே வந்துட்டு அதை ப்ரிடெக்ட் பண்ணி நான் சொல்றேன், அவங்க நீ வந்துட்டு வரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கிட்டக்கு போவான். பாரு நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்படி கிஸ் பண்ண போவோம்னா ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு எனக்கு கிஸ் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இப்படி தள்ளி விடுவான். ஹீரோ வந்துட்டு இன்னும் ஹீரோயின் லவ் பண்றானா என்ன தெரியல, ஆனா இந்த மாதிரி பிளே பை விஷயம் நல்லா பண்ணுவான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு விவரமா ஆயிட்டா. அவன் என்ன பண்ணா புடிச்சு தள்ளி விட்டே இருப்பா. ஆனா முடியாது, ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. சோ அவன் வந்து இப்படி ஹக் பண்ணிட்டு அவன் வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிருவான். பட் இதெல்லாம் கிஸ் பண்ண விட மாட்டா. நான் வந்து போன்னு சொல்லிட்டு அப்படியே எப்படி தள்ளி வச்சிருவான். நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுவானா நம்ம கூட வெளியே ஷாப்பிங் போயிருப்பான். அப்ப என்ன பண்ணுவானா நம்ம கிட்ட வந்து கேட்பான், அந்த மாதிரி ஹீரோனுக்கு இந்த மாதிரி ஆச்சு, இது காரணம் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு. லூசு பையன் ஸ்ட்ரைட்டா போய் கேட்டா அவனை அக்செப்ட் பண்ணிக்க போறா. அவகிட்ட போய் கேட்பானா உடனே வந்துட்டு அவன் நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொல்லுவா. இங்க பாரு, நீ ஒரு பர்சனா இந்த மாதிரி ஆசிட் அடிச்சானா அவனுக்கு பின்னாடி நீ தான் இருந்து எனக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப கோவமாயிடுவேன், நீ இப்பயே உண்மையை சொல்லுங்கும் போது ஐயோ பேபி நான் அது மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துக்கு கிளம்பி போவானா. இவளுக்கு வந்து இன்னும் கோவம் வரும், அந்த பாரு இவளுக்காக வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு என்கிட்டயே பேசினா பாலு அப்படின்னு இவனுக்கு தோணிட்டு இருக்கும் இவளுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு மேனேஜர் அடி அவன் மேல டவுட் இருக்கும்ல. சோ அவகிட்டே போய் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பான். அவன் கூடயே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது கேட்பான், இந்த மாதிரி உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, எனக்கு எதுவும் நம்ம மேல சந்தேகமா இருக்கு, ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம தான் இந்த மாதிரி எல்லாம் பிளே பண்றா, ஜிம்க்கு வந்தது இவளுக்கு பிரச்சனை கொடுக்கறது எல்லாமே நம்ம தான், எனக்கு நம்ம மேலதான் டவுட்டா இருக்குன்னு இவ அப்படியே ஒழுங்கு மாதிரி அவன் மேல வந்து பழிய போட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்து இதையுமே கேதர் பண்ணி வச்சுக்கிறான். நெக்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு அவன் வந்துட்டு ஹீரோட்ட சொல்றான், இந்த மாதிரி கண்டிப்பா வந்துட்டு ரெண்டு பேரும் பண்ணிருக்க மாட்டாங்க, நான் பேசின வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பண்ணிருக்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு போக மாட்டாங்க, வேற யாராச்சும் எதிரி இருக்காங்கன்னா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் கேட்கறான், எனக்கு எதிரின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் தான் எனக்கு எதிரியா இருப்பாங்க, மத்தபடி வேற யாரும் கிடையாது. ஹீரோன் வந்து கரெக்டா சொல்றான். பட் ஹீரோ வந்துட்டு இல்ல நான் அவங்ககிட்ட பேசி பார்த்துட்டேன் அப்படின்னு இவன் சொல்றான். பட் ஹீரோ என்ன பண்றான்னா அங்க இருக்க அவன் வந்துட்டு திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பானா. சோ அதெல்லாம் வந்து அடிக்கிட்டே வந்து பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். உடனே ஹீரோயின் வந்துட்டு எனக்கு எதுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நான் ஜஸ்ட் உன்னோட எம்ப்ளாய்மெண்ட். ஹீரோயினுக்கு வந்து கோவம் வேற வரும், ஏன்னா இவன் ரொம்ப நம்புறான். அதுக்கப்புறம் இந்த மேனேஜர் ரெடியும் நம்புறான். சும்மா இல்ல, இவளை வந்துட்டு ஆசிட் அடிக்கிறதுக்காக உள்ளார வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கானுங்க. இவன் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறான். நம்மவையும் சரி இந்த மேனேஜர் ரெடியும் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா வந்து விசாரிக்கல அப்படின்னு ஒரு வந்துட்டு ஹீரோயினுக்கு இருக்குமா. சோ வந்து கேட்பா, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒர்க்கர் தானே, எதுக்கு எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்னால இதெல்லாம் வியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு விட்டுட்டு போயிடுவா. ஹீரோ வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இங்க பாரு, நான் ஒரு பர்சனுக்கு இந்த அளவுக்கு நான் தேடினா வாங்கிட்டு வந்து கொடுத்ததே கிடையாது. எப்பவுமே வந்துட்டு இவன் கூட லேடிஸ்குள்ள போவா, அவங்களா பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க, இவன் வந்து பே பண்ணுவான், அவ்வளவுதான்.
யாருக்கும் மெனக்கெட்டு போய் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டான். ஆனா ஹீரோயினுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான். பட் நான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், இதோட வேல்யூ கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது சரி போ நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ரூம்ல வைக்க போவான். பின்னாடி ஹீரோ வருவான் வந்துட்டு ஏன் இப்படி நடந்துக்கிறேன், இப்ப நீ என்ன சொல்ல வர, நான் உனக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் வந்துட்டு ரொம்ப லவ்ல விழுந்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி சீனை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். நான் ஏன் அந்த மாதிரி நினைக்க போறேன், எனக்கு ரொம்ப வந்துட்டு வலியா இருக்கு, இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நீ பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்கிற, அதே மாதிரி பெருசா நடக்கிற விஷயத்த எல்லாமே சின்னதாவே எடுத்துக்கிற, நீ வந்துட்டு கன்சிடர் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்றா. பட் ஹீரோக்கு வந்துட்டு இப்பதான் புரியுது, ஏன்னா அந்த ஆசிட் அடிக்கிற வந்து சின்ன விஷயம் கிடையாது இல்ல. சோ என்ன பண்றான்னா டக்குனு ஹீரோனை ஹக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் யாரும் உன்னை வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் கேரண்டி, நான் வந்துட்டு உன்னை சேஃபா ஃபீல் பண்ணுவேன், நான் கண்டிப்பா அது கண்டுபிடிப்பேன், யாரும் உன்னை அப்படி பண்ணாங்க நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு ஒரு அளவுக்கு ஆதலா இருக்கு, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறேன். வந்துட்டு ஜிம்முக்கு வந்துட்டு ஹீரோனோட அம்மாவும் அந்த பாய் ஃப்ரெண்டும் வராங்க. ஹீரோனை வந்துட்டு தேடி பிடிச்சி அழைச்சிட்டு போறதுக்கு வராங்க. சோ வந்து கேக்குறாங்க எங்க ஹீரோயின் சொல்லிட்டு வந்து பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க தானே வந்துட்டு இந்த கே பாய் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவன் பேரை அப்படி சொல்ல வேணாம், நம்ம வந்துட்டு யாயா, அவர் பேரு நம்ம யாயான்னு வச்சுக்கலாம், சும்மா செல்லமா யாயான்னு தான் கூப்பிடுறாங்க. சோ அவர் வந்து பார்த்தனமே ஷாக் ஆயிடுறாரு, என்ன இவங்க இங்க வந்திருக்காங்க, ஒருவேளை நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம போலீஸ்ல தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இப்ப நுழைஞ்சுக்க போறாரு. அப்ப கரெக்டா வந்து டிப் வந்துட்டு ஏன் இந்த பாருங்க நம்ம ஹீரோனை தேடி வந்திருக்காங்க, ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்களா, கரெக்டா இவ்வளவு புடிச்சு விட்டுடுறாங்க. ஏன்னா எப்போதும் யாயா கூட தான் ஹீரோயின் இருப்பாங்கல்ல. சோ அதனால டக்குன்னு புடிச்சு விட்டோம்னா என்ன பண்ணா கவர் வச்சு ஃபேஸை மறைச்சிக்கிறான், நம்ம ஃபேஸை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. அவங்க வந்து பேச பேச இவங்களோட வாய்ஸ் வந்துட்டு இந்த வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணிட்டே இருக்கு. அவங்க வந்துட்டு உடனே ஃபேஸ் வந்து மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்பயும் வந்துட்டு இந்த வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்கு சொல்லி டக்குன்னு வந்து ஃபேஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பாத்துடுறாங்க. பாத்துமே ஏய் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு ஓடுறாங்க. இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கே வந்து இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த மேனேஜர் லேடியும் டிப்பும் வந்துட்டு என்ன ஹீரோட ஃபேமிலி வந்துட்டு இப்படி இருக்காங்க, சில லோக்கல் ஃபேமிலியா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இவன் ஓடி போய் வந்துட்டு யாயா பிடிக்க போவான் அந்த பாய் ஃப்ரெண்டு. கரெக்டா யாயா என்ன பண்ணுவானா ஒரு இடத்துல ஓடி ரூம்குள்ள போய் நுழைஞ்சுப்பான். அங்க பாத்தீங்கன்னா கபோர்ட் மாதிரி இருக்கும், அங்க போய் நுழைஞ்சுப்பானா. பின்னாடி பாய் ஃப்ரெண்ட் வந்து எங்க போனான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது, ஃபுல்லாவே வந்து மிரரா இருக்கும். வந்து பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்த விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் மேனேஜர் ஐடியா சொல்லுவாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கம்பெனில புரிய எதுக்கு பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு மாறி மாறி திட்டிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கா ஃபர்ஸ்ட் கம்பெனி விட்டு வெளியே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின் அம்மான்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் வரும். ஹீரோயின் இனிமே ஆஃபீஸ்க்கு வரல, அவளுக்கு தான் ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு வந்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல தான் இருக்கா. சோ இதோட எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.